குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நான் உங்கள் கூட வந்து வாட்டிகன் சிட்டி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டால் வாட்டிகன் சிட்டினாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது விச் இஸ் ஸ்மாலஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறது தான் தெரியும். ஏன் ஸ்மாலஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிட்டத்தட்ட 495 சதுர கிலோமீட்டர் மட்டும் கொண்டதுனால ரொம்ப ஸ்மாலஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மாலஸ்ட் சிட்டியில் வந்து ஆனால் வந்து அது ரொம்ப சுதந்திரபூர்வமாக அந்த சிட்டி வந்து செயல்படுது. தனக்குன்னு சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு அவங்க சிட்டியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாரு கூடயும் எந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. இந்த சிட்டி உருவாக்கி கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. 1929 மே 11 இருந்து இந்த சிட்டி உருவாகி உள்ளதா வரலாறு சொல்லுது. அப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம 95 ஆண்டுகளை கடந்திருந்தோம். அந்த சிட்டியில வந்து இதுவரையிலும் ஒரு குழந்தை கூட பிறக்கலைங்கிறது தான் ரெக்கார்டு. இதுதான் வந்து ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. யாராலையும் நம்ப முடியல. இது வரைக்கும் அந்த ஊருக்குள்ள ஒரு குழந்தை கூட பிறக்கலைங்கிறது தான் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டா there is no hospital facility in Vatican City. ஏன்னு கேட்டால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப ஸ்மாலராக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுற அளவுக்கான வசதி இல்லாததுனால அவங்க ஹாஸ்பிட்டலையும் பில்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ இல்லை வந்து பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதோ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. பக்கத்தில் இருக்க இட்டாலி, ரோம் அந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பப்பட்டு ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அவங்க வந்து வாட்டிகன் சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களாமா. இது வந்து அங்கே வந்து ஒரு மெயினான ரூலாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியே இல்லாத ஊருங்கிறது வாட்டிகன் சிட்டி தான். ஹாஸ்பிட்டல்ஸே இல்லை. அங்கே வந்து இதுவரையிலும் ஒரு குழந்தையே பிறக்கலைங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது நமக்கு. அதே மாதிரி அங்கே வந்து ஜெயில் வசதியுமே கிடையாதான். ஜெயிலே இல்லாத ஒரு நாடு எதுன்னு கேட்டால் அதை வாட்டிகன் சிட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜெயில் இல்லாததுனால சப்போஸ் அங்கே ஏதாவது கிரைம் நடந்தாலும் அங்கே வந்து அங்கே இருக்கவங்க வந்து டைரக்டா வந்து இட்டாலியில இருக்க ஜெயிலுக்கு தான் வந்து அனுப்பி வச்சிருவாங்களாம். அந்த மெயின்டெனன்ஸ் செலவு ஃபுல்லாக வாட்டிகன் சிட்டி வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆனால் ஒரு ஸ்மாலஸ்ட் சிட்டிங்கிறாங்க. தெர் இஸ் நோ ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அங்கே ஒரே ஒரு ரயில் நிலையம் மட்டும் இருக்குதான். அந்த ரயில் நிலையம் எவ்வளோ நீளம் உள்ளதுன்னா ஜஸ்ட் 300 மீட்டர் நீளம் உள்ள ரயில் நிலையம் மட்டும் இருக்குதான். அந்த சரக்கு பொருட்களை கொண்டு வரதுக்காண்டி அங்கே வந்து சரக்கு ரயில்கள் வந்து பயன்படுத்தப்படுதுங்கிறாங்க. வேற எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஆனால் வந்து நிறைய மத குருமார்கள், அந்த ஃபாதிரியார்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாமே அந்த வாட்டிகன் சிட்டில தான் இன்றளவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் எந்த ஃபெசிலிட்டியுமே அந்த ஊர்ல கிடையாது. அங்க வந்து போப் தங்குறதுக்காண்டி ஒரு சிறப்பான அவருடைய வீடு வந்து ஒரு அரண்மனையை போல மெயின்டைன் பண்ணப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அரண்மனைக்கு ஈக்குவலா இருக்குது. அந்த ஒரு சின்ன சிட்டிக்குள்ள அவருடைய இல்லம் வந்து ஒரு அரண்மனையை போல மெயின்டைன் பண்றாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 130 ராணுவ வீரர்கள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அந்த 130 ராணுவ வீரர்களும் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களாம். அந்த சுவிட்சர்லாந்து ராணுவ படையிலிருந்து 130 வீரர்களை கொண்டு வந்து அந்த அரண்மனையோட பாதுகாப்புக்காக அவங்க நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அது இல்லாம அந்த 130 ராணுவ வீரர்களுமே 30 வயதிற்கும் கீழே உள்ளவர்கள்ங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். நல்லா யங்கான பீப்புளை வந்து அவங்க வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. அது இல்லாம பார்க்கும்போது ஜெயில் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஜெயில் இல்லாட்டினா அப்ப மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா கிரைம் ரேட் வந்து வாட்டிகன் சிட்டில அதிகமா நடக்குது. திருட்டுக்கள், பணத்தை பறிக்கிறது, ஒரு கடையில இருந்து ஏதாவது பொருட்களை திருடி கொண்டு செல்வது, இந்த மாதிரி கிரைம் வந்து அதிகமா நடக்குது. அங்க ஜெயில் ஃபெசிலிட்டி இல்லாததுனால அந்த மாதிரி குற்றம் பண்றவங்க எல்லாருமே டைரக்டா வந்து அவங்க இட்டாலியில இருக்க ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவாங்களாம். இட்டாலியில இருக்க ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கான செலவு ஃபுல்லா வாட்டிகன் நாடே வந்து பாத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு கேட்கும்போது எனக்கு 95 வருடங்களாக ஒரு குழந்தை கூட பிறக்கலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இவ்வளவு அழகான சிட்டிக்குள்ள இவ்வளவு இருக்குது. இன்னொன்னு வந்து அந்த நாட்டுக்குன்னு சொந்தமான குடியுரிமை பெற்ற மக்கள் வந்து வாட்டிகன்ல வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து வேலை செய்யறதுக்காண்டி தான் வெளியூர்ல இருந்து வேற நாடுகள்ல இருந்து அங்க வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அப்ப அவங்களுடைய பணிக்காலம் முடிவடைந்த நிலையில் திரும்பவும் அவர்கள் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கோ சொந்த நாட்டுக்கோ திரும்ப சென்று விடுவார்களாம். ஸோ அவங்களுக்கும் நிரந்தரமான குடியுரிமை இல்லாததுனால அங்க வந்து மக்கள் தொகையும் கம்மியா தான் இருக்கு. 2017 வருஷம் வந்து அவங்க கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 987 மக்கள் தொகை தான் அங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுல வெறும் 30 பெண்கள் மட்டும் இருக்கிறதாக கணக்கெடுப்புல வந்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த 30 பெண்களுமே வந்து ஆசிரியர்களாகவும்
பத்திரிகையாளர்கள் அல்லது அங்க பணிபுரியக்கூடியவர்களுடைய மனைவிமார்கள் மட்டும்தான் 30 பேரும். அந்த 30 பேருமே வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்க மாட்டாங்களாம். அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன நியூஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 95 வருடங்களாக ஒரு குழந்தை பிறக்காத நாடு அப்படிங்கும்போது இது நம்ம கேள்விப்படாத நியூஸா இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,